அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பேடா செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நெய் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கடையில் வாங்கின மாதிரி இருக்குது. வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட 3 ஏலக்காய் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பொடி இருந்தால் நம்ம அடுப்பில் சேர்த்து கிளறும் போது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட பொடி இல்லாதனால் இதோடு சேர்த்து நான் வந்து ஏலக்காய் அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். 1 கப்னா 250 ml பால் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சின பால் எடுத்தனால உடனே வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் சர்க்கரை அதை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வரட்டும் இந்த பாலில் வந்து. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பால் போட்டு எடுத்திருக்கேன். இதோட 1 கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். வீட்டில் செஞ்ச பன்னீர் எடுத்துக்கலாம், கடையில் வாங்கின பன்னீர் எடுத்துக்கலாம். எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நான் வந்து பன்னீரை துருவி எடுத்திருக்கேன். பெரிய பீஸாக போடாமல் இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு. நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். பால் சூடாக இருக்கனால கட்டிகள் படாது. இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை. பன்னீர் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதில் நான் இன்றைக்கி கலர் சேர்க்க போகிறேன். ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். கலர் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். நான் வீடியோக்காக மட்டும்தான் கலர் சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பு வந்து நான் ஃபுல்லாக வச்சுருக்கேங்க. கலந்து விட்டே இருக்கேன். நான் பன்னீர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஆனால் கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கலந்து விட்டே தான் இருக்கணும். சிம்மில் வச்சாலுமே கலந்து விட்டு தான் இருக்கணும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் கலந்து விட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டே தான் இருக்கணும். அடுத்தது ஸ்டேஜ் வந்து டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் அடுத்த ஸ்டேஜு திக்காயிருச்சு பாருங்கள். 1 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு திக்காயிரும். நமக்கு எந்த அளவுக்கு திக்காயிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லாவே திக்காயிட்டு வந்துடும். இது வந்து அடுத்த ஸ்டேஜுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கீழே ஒட்டா மட்டும் பார்த்துக்கணும். இது வந்து அடுத்த ஸ்டேஜ். நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம இந்த அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அப்படி பாதில் ஒட்டாமல் வரும். அதான் அடுத்த ஸ்டேஜு. இப்போ எடுத்திங்கன்னா ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பேடா மாதிரி வரும். நமக்கு இப்படி பாதில் ஒட்டாமல் வரும். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள். பாதத்தில் ஒட்டாமல் நல்லா திக்காய் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வரணும். இது நல்லாவே சூடாக இருக்கும்ல, அது நல்லாவே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் பேடா செய்ய போகிறோம். இப்போ ஆறட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடே இல்லை. இப்படி கையால் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பேடா ஷேப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போது ஒரு தட்டில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது மேலே லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தேங்காய் தான், காஞ்ச தேங்காய் தான் இது. இது கடைகளில் கிடைக்கும். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே கோட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் அப்படியே கடையில் வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தையும் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி கோட் பண்ணி எல்லாத்துலேயும் நான் வச்சுருக்கேன். இது மேலே நான் இன்றைக்கி பிஸ்தா வச்சு நினச்சதாக கட் பண்ணி வைக்க போகிறேன்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.